தாய் வீடு மார்ச் 2026. வி வெங்கட்ராமனின் பைத்தியக்கார பிள்ளை சிறுகதையில் வன்முறையும் மனவடுவும். எழுதியவர் மைதிலி தயாநிதி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. கும்பகோணத்தில் சௌராஷ்டிர குடும்பத்தில் உதித்த வி வெங்கட்ராம் 1920 2000 தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர். நித்திய கன்னி, காதுகள் போன்ற நாவல்களையும் பல சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். அவரின் பைத்தியக்கார பிள்ளை என்ற சிறுகதை தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த சிறுகதைகளுள் ஒன்று என்பது என் கருத்து. கும்பகோணத்தில் வறுமையில் வாடும் சௌராஷ்டிர பட்டு நெசவு தொழிலாளர் குடும்பத்தை பின்னணியாக கொண்ட இந்த சிறுகதை ஆணாதிக்க குடும்ப அமைப்பில் நிகழும் வன்முறையின் பாதிப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை விளக்குவதே இக்கட்டுரையின் நோக்கம். இக்கதை குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுவோர் பெண்கள் மாத்திரமன்று, பிள்ளைகளுமே என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. வன்முறையினால் பாதிக்கப்பட்ட தாய் அதே வன்முறையை தன் பொருளாதார அதிகாரத்தை எதிர்க்கும் மூத்த மகன் ராஜத்திடம் காட்டுவதும், அவனை தன் கணவனின் பிரதிநிதியாக உணர்வதும் குடும்ப வன்முறையின் தாக்கத்தை உணர்த்துகிறது. தந்தை போன்று தானும் ஒரு வன்முறையாளனாக மாறிவிடுவோமா என்று இடையறா அச்சத்தில் ராஜம் இருப்பதும், தாய் மீது வன்முறை புரிந்த தகப்பன் தற்பொழுது இல்லாத காரணத்தால் தன் ஆத்திரம் முழுவதையும் குடும்பத்தின் பிரதிநிதியாக விளங்கும் தன் தாயிடம் காட்டுவதும் குடும்ப வன்முறையை பார்த்து வளர்ந்த குழந்தையின் மன உளைச்சலை பிரதிபலிக்கிறது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட தாயும் ராஜமும் அப்பாதிப்பினை வெவ்வேறு விதத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். உடல் ரீதியான ஆக்ரோஷமான செயற்பாடுகள் மூலம் கணவனிடமிருந்து தன்னை பாதுகாக்க முயன்ற தாய், கணவன் இறந்த பின்னர் நிலவும் சமூக ஆதரவற்ற சூழலில் தன் ஆத்திரங்களையெல்லாம் வெளியே வன் சொற்களாய் கொட்டுகிறாள். அவளின் சொல் வன்முறை ஏலவே தந்தையின் வன்முறையை பார்த்திருந்த ராஜத்தின் மனக்காயத்தை ஆழப்படுத்துகிறது. ஆனால் அவன் பாதிப்பு அவன் மனதுள்ளே புதைந்திருப்பதனால் அது மீண்டும் மீண்டும் வரும் பயங்கரமான கனவாகவும் பின்னர் தற்கொலை எண்ணமாகவும் மாறுகிறது. தந்தையிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்ள முயலும் ராஜத்துக்கு தாய் தொடர்பான வன்முறை எண்ணங்கள் அவளை பார்க்கும் போது, வன்மொழி பேசும் போதெல்லாம் எழுகின்றன. தாய்க்கு எதிரான தன் வன்முறை செயற்பாடுகள் சமூகத்தில் ஒருபோதும் நியாயப்படுத்தப்பட முடியாதவை என்ற காரணத்தால் அவற்றையும் தன் மனதிலேயே புதைத்துக் கொள்கிறார். இவ்வாறு தந்தையின் வன்முறையால் பாதிக்கப்பட்ட தாயும் மகனும் தத்தம் மனவடுவினை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்றனர். தாய்க்கும் ராஜத்துக்குமான மோதல் தந்தை அறிமுகப்படுத்திய வன்முறையின் எச்சம் என்று கூறலாம். கதையின் பெரும் பகுதி மூன்றாம் நபர் வரையறுக்கப்பட்ட பார்வையில், தேர்ட் பர்சன் லிமிடெட் நரேஷன் சொல்லப்படுகிறது. அதாவது வாசகர்கள் ராஜத்தின் உலகத்தை மட்டும் அவன் எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் மூலமாக பார்க்கிறார்கள். இதன் காரணமாக தாய் பெரும்பாலும் கொடியவளாகவும் நியாயமற்றவளாகவும் தோன்றுகிறாள். ராஜத்தின் கோபம், வெறுப்பு முதலான உணர்ச்சிகள் வழியாகவே நாமும் அவளை உணர்கிறோம். ஆனால் கதையின் இறுதியில் ராஜத்தின் மரணத்திற்கு பிறகு கதை சொல்லும் முறை யாவும் அறிந்த கதை சொல்லி ஒம்னிசியன்ட் பெர்ஸ்பெக்டிவ் முறைக்கு மாறுகிறது. அப்போதுதான் முதல் முறையாக தாயின் ஆழ்ந்த துயரத்தை நாம் உணர்கிறோம். இந்த மாற்றம் நமது புரிதலை மாற்றியமைக்கிறது. கதை சொல்லும் முறையில் ஏற்படும் இம்மாற்றமானது வாசகர்கள் அவளை ராஜத்தின் வெறுப்பின் வழியாக மட்டும் மதிப்பிடுவதை தடுத்து இரு தரப்பிலும் உள்ள அவலங்களை புரிந்து கொள்ள தூண்டுகிறது. தாயின் கொடுமையான நடத்தையை இயல்பான குணமாக கருதாது மது போதைக்கு அடிமையான கணவன் அவள் உடலிலும் உள்ளத்திலும் நிகழ்த்திய தொடர்ச்சியான உடல் மற்றும் சொல் ரீதியான வன்முறைகளின் விளைவால் உருவான மனநிலையாகவே கொள்ள வேண்டும். ராஜம் தாயை இயல்பாகவே கொடுமையானவளாக நினைக்கவில்லை. அப்பாவால் தான் அம்மா கெட்டு போயிருக்க வேண்டும் என்கிற அவனது எண்ணமே இதற்கு சாட்சி. அப்பாவால் தான் அம்மா கெட்டு போயிருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவள் அப்பாவை எதிர்த்து பேசுவதில்லை. அடிதாங்க முடியாமல் எதிர்த்து வாயாடத் தொடங்கினாள். உடம்பிலே தெம்பு குறைந்ததும் பதிலுக்கு அடிக்கவும் கடிக்கவும் ஆரம்பித்தாள்.
அம்மாவுக்கு சோழிப்பல். உதடுகளை காவல் காப்பது போல் வெளியே நிற்கும். அப்படி குடிபோதையில் அவளை அடிக்கும் போது கையோ காலோ வாயோ வயிறோ பல்லில் சிக்கிய இடத்தை கடித்து குதறி விடுவாள். இங்கு அவளின் சோழிப்பல் கணவனின் வன்முறையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு ஆயுதமாக இருக்கிறது. மேற்படி வர்ணனை மூலம் தந்தையின் வன்முறையே தாயின் குணமாற்றத்திற்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேரடி காரணம் என்பது தெரிய வருகிறது. அவள் கணவனிடம் எதிர்கொண்ட வன்முறை உடல் ரீதியானது மட்டுமல்ல. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குழந்தை பிறந்தால் செல்வம் பெருகும் என்ற மூட நம்பிக்கையினால் அவளது கணவன் அவளை 10 முறை தாயாக்கி இருக்கிறான். இது கட்டாய தாய்மை, ரீப்ரடக்டிவ் கோயேஷன் ஆகும். ஒவ்வொரு குழந்தை பேரும் அவளின் உடம்பிலே வலுவையும் தெம்பையும் குறைத்தன. அந்த நேரத்தில்தான் அவள் கணவனின் அடியை தாங்க முடியாமல் அடிக்கவும் கடிக்கவும் ஆரம்பிக்கிறாள். மேலும் ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பதற்கு தாய் பொறுப்பல்ல என்றாலும் போயும் பெண்ணா பெத்தே என்று கணவனால் இறுதியாக பெண் குழந்தை பெற்ற சமயத்தில் இழிவுபடுத்தப்படுகிறாள். இவை அனைத்தும் பெண்களை தரம் தாழ்ந்தவர்களாகவும் ஆண் குழந்தைகளை பெறுவதற்கான கருவியாகவும் மட்டுமே பார்க்கும் ஆணாதிக்க சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. இத்தகைய சமூக கட்டமைப்பிலே தாய் இயல்பிலே கொடுமையானவள் அல்லள் எனினும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்த சர்வைவர் மனவடு சுமந்த பெண்ணாகவே காட்சியளிக்கிறாள். கணவனை இழந்த பின்னர் பிள்ளைகள் தன்னை பராமரிக்க வேண்டும் என்கிற அந்த தாயின் பிடிவாதம் குடும்ப வன்முறையினால் ஏற்பட்ட பொருளாதாரம் மற்றும் உளவியல் ரீதியான பாதிப்புகளின் பின்னணியில் வைத்து பார்க்கப்பட வேண்டும். உடல் மற்றும் சொல் ரீதியான வன்முறைக்கு தொடர்ச்சியாக ஆளாக்கப்பட்ட தாய் கணவன் இருக்கும் காலத்திலே பிள்ளை பெறும் எந்திரமாக இருந்தவள். குழந்தை வளர்ப்பும் சமையலுமே அவள் தொழில்களாகி போனவை. குடும்ப தொழிலில் ஈடுபடவோ குடும்ப வருமானத்தை பெருக்கவோ அவளுக்கு வாய்ப்புகளோ நேரமோ இருந்திருக்க முடியாது. இத்தகைய சூழலில் கணவனை இழந்தபோது கைம்பெண் நிலை அவளுக்கு விடுதலையை தரவில்லை. மாறாக கடுமையான பாதுகாப்பற்ற உணர்வையே அவளுக்கு கொடுத்திருக்கிறது. நீண்ட காலமாக அனுபவித்த வன்முறையானது பாதிக்கப்பட்டவர்களிடம் மீண்டும் பலவீனமாகி விடுவோமோ எனும் அச்சத்தை உருவாக்குகிறது. எனவே தாய் நிதி கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்திருப்பதும் தன் பிள்ளைகள் தன்னை ஆதரிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதும் பல ஆண்டுகால உடல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு பிறகு தன்னை உறுதிப்படுத்தும் முயற்சியாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் ராஜம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. தந்தையின் நேரடி வன்முறைக்கு ராஜம் ஆளானதாக குறிப்புகள் இல்லாவிட்டாலும் அவன் அந்த வன்முறைகளின் தொடர்ச்சியான சாட்சியாக வளர்ந்தவன். விட்னஸ் ட்ரோமா என அழைக்கப்படும் இந்நிலை வன்முறையை தடுக்கவோ அதிலிருந்து விலகவோ இயலாத நிலையில் அதனை மீண்டும் மீண்டும் கண்டு அனுபவித்ததனால் உருவாகும் மனச்சிதைவை குறிக்கிறது. இவ்வாறு காயமடைந்த மனப்பார்வையே தாயை குரூரமானவள் என கட்டமைக்கிறது என்பது கவனத்திற்குரியது. மேலும் மது பழக்கமும் பொறுப்பற்ற தன்மையும் கொண்ட தந்தையிடமிருந்து குடிப்பழக்கமற்றவனாயும் குடும்ப சுமையை பொறுப்புடன் தாங்குபவனாகவும் தன்னை வேறுபடுத்திக் கொண்ட ராஜத்திற்கு வன்முறை தந்த தீர்க்கப்படாத மெனக்காயம் வெறிநாய் கனவாக வெளிப்படுகிறது. கனவில் அந்த வெறிநாய் மூச்சு திணற ஓடும் அவனை துரத்தி அவன் மேல் பாய்ந்து பலக்கால் கெண்டை சதையை கடித்து பிடித்துக் கொள்கிறது. வெறிநாய் கடித்தால் மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்கிறார்கள். கனவில் நாய் கடித்தாலும் பைத்தியம் பிடிக்குமா என்று ராஜம் குழம்புகிறான். மீண்டும் மீண்டும் வரும் அந்த வெறிநாய் கனவிற்கு தந்தையைப் போன்றே வன்முறையாளனாக மாறிவிடுவோமோ என்ற அவனது உள்ளார்ந்த பேரச்சமே அடித்தளமாகிறது. தன் தாயின் மீது ராஜம் கொள்ளும் கோபம் உண்மையில் அவனது தந்தை நிகழ்த்திய வன்முறைக்கு எதிராக வெளிப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இதை இடம் மாறிய ஒரு எதிர்வினை, டிஸ்பிளேஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்று கூறலாம். தந்தையே தாயினதும் ராஜத்தினதும் மனவடுக்களுக்கு ட்ரோமா முதன்மை காரணமாக இருந்தவர். இருப்பினும் அவரது மரணம் அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் வாய்ப்பை ராஜத்திடமிருந்து பறித்துவிட்டது.
தன் ஆத்திரத்திற்குரிய தந்தை இல்லாத நிலையில் ராஜம் தன் கோபத்தை தாயின் பக்கம் திருப்புகிறான். ஏனெனில் அந்த தாய் இப்போது குடும்பத்தின் அதிகாரம் மற்றும் நிதி கட்டுப்பாட்டை கையில் வைத்திருப்பவராக இருக்கிறாள். ராஜத்தின் இடம் மாறிய எதிர்வினை, டிஸ்பிளேஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்பதை சூசகமாக காட்டுவது போன்று சேவல் பற்றிய குறியீடு கதையின் தொடக்கத்தில் வருகிறது. தன்னை காலை 4:30 மணிக்கெல்லாம் கூவி துயிலெழுப்பும் அடுத்த வீட்டு சேவல் பற்றி வேடிக்கையாக நினைத்து சிரிக்கிறான் ராஜம். ஆனால் சேவல் கூவி 2 நிமிடங்களும் ஆகவில்லை. தாயினால் தினமும் ஏற்படும் சண்டை சச்சரவு நினைவுக்கு வந்தவுடன், சுவரேறி குதிச்சு சேவல் கழுத்த திருகி குழம்பு வச்சு தின்னிட போறேன். அதப்படி கரெக்டா 4:30 மணிக்கு கூப்பாடு போடுது. கால நேரத்தில ஐயையோ என்று கத்தரா போல சகிக்க முடியல என்று சொல்கிறான். தாயிடம் வெளிப்படையாக காண்பிக்க முடியாத ஆத்திரத்தை அவன் சேவலிடம் காட்டுகிறான். இந்த வேகமான மனநிலை மாற்றம் ஏற்கனவே கசப்பான உணர்வுகளால் நிரம்பிய அவனின் தழும்பிக் கொண்டிருக்கும் உணர்ச்சி தளத்தையே சுட்டுகிறது. மேலும் தாயுடன் வாதம் புரியும் போது ராஜத்தின் மனம் 2 இடங்களில் தாயை தாக்குவது போல கற்பனை செய்கிறது. இந்த சிறு கற்பனைகள் அவனுக்கு ஒரு திருப்தியையும் அதிகார உணர்வையும் கொடுக்கின்றன. ஆனால் இவை தந்தையின் அதே வன்முறை செயற்பாட்டின் பிரதிபலிப்பாகவே அமைகின்றன. அம்மாவை பிடித்து இழுத்து தலைமுடிய உலுக்கி கன்னங்களில் மாறி மாறி அரைந்து முகத்திலும் முதுகிலும் குத்தி, விட்டுறா விட்டுறா, இனிமே நான் உன் வழிக்கு வரல, நீ பங்கஜத்தை கட்டின்னு சுகமாயிரு, என்ன விட்டுடு என்று கதற கதற உதைத்து சக்கையாக மூலையில் எறிந்து விடலாமா என்ற ஒரு கேள்வி காட்சியாக கண்களுக்கு முன்னால் வந்தபோது அவன் மனசுக்கு சௌகரியமாயிருந்தது. அப்பா அடிப்பாரே, அந்த மாதிரி அப்பாவை கடிக்க பாய்வாளே, அப்படி கடிக்க வருவாளோ? வரட்டுமே, என்னிடம் பலிக்காது, பல்ல தட்டி கையில் தருவேன் என்று மனதுக்குள் கரவிக்கொண்டான். இது தலைமுறை கடந்த வன்முறை பரிமாற்றத்தை, இன்டர்ஜெனரேஷனல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வயலன்ஸ் காட்டுகிறது. ராஜம் தன் தந்தையின் வன்முறையை வெறுத்தாலும் அவனை அறியாமலேயே தன் கற்பனையில் அதே வன்முறையை பின்பற்றுகிறான். அத்துடன் ராஜம் அதிகாலையில் தெருவில் போகும்போது தன்னை அமைதியாக பின்தொடரும் தெருநாயை திரும்பி பார்த்து குரைத்து அதை துரத்தும் போது அந்நாய் அவனது தாய்க்கு பதிலீடாக சப்ஸ்டிடியூஷன் மாறுகிறது. ஒருவேளை தாயையும் இதே போன்று எதிர்கொண்டால் அவளும் அந்த நாயை போன்றே இப்படித்தான் பின்வாங்கி ஓடுவாள் என்று அவன் கற்பனை செய்கிறான். ராஜத்தின் இச்செயல் அவனது அடக்கப்பட்ட கோபத்தையும், ரிப்ரெஸ்ட் ஆங்கர், தற்போதைய குடும்ப அதிகார படிநிலையை, ஹைராக்கி, மாற்றத் துடிக்கும் அவனது விருப்பையும் காட்டுகிறது. அதிகாரம் என்பது வலுக்கட்டாயமாக செயற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்ற நம்பிக்கையை ராஜம் தனது வன்முறைசார் குடும்ப அனுபவங்கள் மூலமாக தன்னுள் ஆழமாக பதித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அவனது அதிகார வேட்கை என்பது அவனது மன வடுக்களிலிருந்து, ட்ரோமா, பிரிக்க முடியாத ஒன்று. ஒருவரின் உள்வாங்கப்பட்ட வன்முறையானது வெளிப்படுத்தப்பட முடியாத போது அது பெரும்பாலும் அவருக்கு எதிராகவே திரும்பும். இந்த வகையில் கதையின் இறுதியில் வரும் ராஜத்தின் தற்கொலை என்பது திசை மாற்றப்பட்ட வன்முறையின் ஒரு வடிவம். இது தாய்க்கு எதிராக அவன் நிகழ்த்திய இறுதி பதிலடி நடவடிக்கை, ரிட்டாலியேஷன். அத்துடன் இது தலைமுறை தலைமுறையாக தொடரும் மனவடுக்களின், இன்டர்ஜெனரேஷனல் ட்ரோமா, உச்சநிலையாகும். இக்கதையின் பைத்தியக்கார பிள்ளை என்ற தலைப்பு ஆழமான முரண்பாடு, ஐரனிக் நிறைந்தது. ராஜம் பைத்தியக்கார பிள்ளை என்று அவன் மணக்கவிருக்கும் பெண்ணாலேயே முத்திரை குத்தப்படுகிறான். பொதுவாக ஒருவரது மனச்சிதைவுக்கு காரணமான சமூக, குடும்ப, பண்பாட்டு சூழல்களை உணர்ந்து கொள்ளாமல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை சமூகம் எவ்வாறு பைத்தியக்காரன் என வகைப்படுத்துகிறது என்பதை இத்தலைப்பு நினைவுபடுத்துகிறது. நிறைவாக, ஆணாதிக்க வன்முறை என்பது அந்த வன்முறையை செய்த ஆண் இறந்தவுடன் முடிந்து விடுவதில்லை என்பதை எம்.வி. வெங்கட்ராமின் கதை உணர்த்துகிறது. அதன் பாதிப்பு குடும்ப உறுப்பினர்களில் தொடர்ந்து நீடிக்கிறது.
அனுபவிக்கப்பட்ட வன்முறை மீண்டும் குடும்பத்திற்குள் புதிய வடிவங்களில் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்கிறது. ஒரு காலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட தாய் கணவனை இழந்த பெண்ணாக சமூகத்தில் பிழைத்திருப்பதற்கான போராட்டத்தில் கடின சித்தமும் மனதை புண்படுத்தும் பேச்சும் உள்ளவளாக மாறுகிறாள். பொறுப்பான மகனாக இருக்கும் ராஜம் வன்முறையை தன்னுள் உள்வாங்கியவனாக தீர்க்கப்படாத மனவடுக்களால் அன்ரிசால்வ்டு ட்ரோமா தாய் மீது வெறுப்பு நிறைந்தவனாக மாறி தன்னை அழித்து அவளை தண்டிக்கிறான். தாயும் மகனும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றாலும் ஒருவரையொருவர் எதிரிகளாகவே பார்ப்பது இதிலுள்ள மிகப்பெரிய அவலம். மனவடுக்களை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ளாதவரை அவை உறவுகளை சிதைத்து நாம் எதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எண்ணுகிறோமோ அதே வன்முறை பாதையில் நம்மை தள்ளும் என்று இக்கதை எச்சரிக்கிறது. இக்கதையை அழியாச் சுடர்கள் தளத்தில் வாசிக்கலாம். நன்றி.